அப்ஸ்க்ரோல்ட் அக்கௌண்ட் எப்படி வந்து பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். அப்ஸ்க்ரோல்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்து கீழே வந்து உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டெலிட் வந்து கேட்கும், டெலிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுறப்ப அது வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் வந்து நியூவாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பே வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இல்லை வேறு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட டெலீட்டான அந்த ஓல்டு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து எடுக்க முடியாது. அது பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.